மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு சனி பகவான் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் என்ன செய்தின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு பராபவ வருஷம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆடி மாதம் 23ஆம் நாள் சனிக்கிழமை. இன்னைக்கு மதியம் 1:51 மணி வரைக்கும் தேய்பிறை தசமி திதி இருக்கு. அதுக்கப்புறமா தேய்பிறை ஏகாதசி திதி துவங்குது. இன்னைக்கு மாலை 4:51 மணி வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா மிருகசீரிஷ நட்சத்திரம் துவங்குது. இன்னைக்கு காலையில் 9:02 மணி வரைக்கும் துருவ நாம யோகம் இருக்கு. அதுக்கப்புறமா வியாகாத நாம யோகம் ஆரம்பமாகுது. இன்னைக்கு மதியம் 1:59 மணி வரைக்கும் பத்திரை கரணம் இருக்கு. அதுக்கப்புறமா பவகரணம் ஆரம்பமாகுது. இன்னைக்கு மாலை 4:51 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. அதுக்கப்புறமா விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குது. அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை காலை வணக்கம். இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு அழகான புராண சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், சிவபெருமானே சனீஸ்வர பகவானுக்கு மரியாதை கொடுத்த நிகழ்வு, அதாவது சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்த நிகழ்வு. இந்த நிகழ்வு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கர்ம பலனை தருபவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சனி பகவான் ஏன் யாரையுமே நேரடியாக தண்டிக்க மாட்டாருன்னு தெரியுமா? ஒரு தடவை தேவர்கள் சனி பகவானோட பார்வை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கு அப்படின்னு கேட்டப்போ சனி பகவானே நேரடியாக அவங்களுக்கு பதில் சொன்னாராம், நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க வரல, ஒவ்வொருத்தரும் செஞ்ச கர்மாவுக்கான பலனை காலம் வந்தது கொடுக்கிற தூதன் மட்டும்தான் நான் அப்படின்னு நேரடியாகவே அவங்ககிட்ட பதில் சொன்னார். அதனால தாங்க சனி பகவானை நீதியின் கிரகம்னு நம்ம சொல்கிறோம். சனி பகவான் கோபப்படுறது மனுஷங்க மேலேயோ இல்லை ஜீவராசிக மேலேயோ கிடையாது, அவங்க செஞ்ச தவறுகள் மேலே தான். நல்ல கர்மாவை செஞ்சவங்களுக்கு சனி பகவான் உயர்ந்த பதவிகளையும் புகழையும் நிலையான செல்வத்தையும் கண்டிப்பாக தருவார். அதே நேரத்தில் தவறான வழியில் போகிறவங்களுக்கு திருத்துற குருவாகவும் மாறுறாரு. அதனால தான் சனி பகவானாலே நம்ம பயப்பட வேண்டிய பகவான் கிடையாது. நம்ம நல்ல கர்மாவை சிந்திச்சு நல்ல செயல்களை தொடக்கி வைப்பவரும் அவரு தான். அப்படிப்பட்ட அவரோட இன்றைய நாளில் 12 ராசிகளோட பலனை இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகரும் நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேலை, தொழில், வியாபாரத்தில் இருக்கிற தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் எதிர்பார்த்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. மொத்தத்தில் இன்னைக்கு வெற்றி உங்கள் பக்கம்தான். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில சவால்கள் வந்தாலும் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமையோட யோசித்து செயல்பட்டீங்கன்னா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். அவசர முடிவுகளை மட்டும் தவிருங்க. வேலை விஷயத்தில் கவனமாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். மொத்தத்தில் சவாலை சாதனையாக மாற்றக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் தேடி வர்ற நாளாக இருக்கு. புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம். உங்கள் திறமைக்கும் பாராட்டு மதிப்பு கிடைக்கும். குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். மொத்தத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுது. கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். குடும்பத்தோட நேரம் செலவழிக்க வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியும் வந்து சேரும். மன நிம்மதியோட நாளாக கழிப்பீங்க. மொத்தத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையுது.
சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பணவரவு சம்பந்தமான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சிந்தனைகள் தோன்றும். தேவையில்லாத செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். மொத்தத்தில் செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அந்த பயணம் வேலைக்காக இருந்தாலும் குடும்பத்துக்காக இருந்தாலும் நல்ல பலனை தான் தரும். புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க. மொத்தத்தில் நல்ல அனுபவம் தரக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுது. துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. நேரத்துக்கு சாப்பிட்றதும் ஓய்வு எடுக்கிறதும் நல்லது. மன அழுத்தத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் நாளை உற்சாகமாக கழிப்பீங்க. மொத்தத்தில் இன்னைக்கு ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய நாள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாள். நீண்ட நாளாக இருக்கிற குழப்பங்களுக்கு இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு குறையும். கோபப்படாமல் நிதானமாக பேசுனீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மொத்தத்தில் அமைதியான நாள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும். அதனால வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. நிதானமா யோசிச்சு பேசினா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பொறுமை காத்தா நாளே உங்களுக்கு சாதகமா மாறிடுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம்தான் இருக்கும். நீங்க நினைச்ச காரியத்தை நல்லபடியா முடியும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெரியவர்களோட ஆசீர்வாதமும் ஆதரவும் கிடைக்கும். மொத்தத்துல நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் இன்னைக்கு. கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உழைப்புக்கு உரிய வெற்றி கிடைக்கிற நாளா இருக்கு. வேலை, தொழில், படிப்பு எதுல இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தன்னம்பிக்கையோட செயல்பட்டா நினைச்சதை சாதிக்க முடியும். மொத்தத்துல வெற்றி உங்க பக்கம் இருக்கிற நாளா இன்னைக்கு அமையுது. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில சவால்கள் வந்தாலும் மனசை தளர விடாதீங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். நிதானமாக செயல்பட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். தன்னம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. மொத்தத்தில் சவாலை வெற்றியாக மாற்றக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுது. இன்னைக்கு ராசி பலனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இயற்கை பாடத்தை நினைச்சிட்டு நிறைவு செய்யலாங்க. ஒரு மரத்தை கவனிச்சு பாருங்க. அது தன்னோட பழத்தை தானே சாப்பிட முடியாது. தன்னோட நிழலை தானே அனுபவிக்க முடியாது. ஆனால் வாழ்நாள் முழுக்க பிறருக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். இதில் இயற்கை நமக்கு ஒரு பெரிய உண்மையாக சொல்லுதுங்க. வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு கொடுத்துட்டு போகிறோங்கிறது தான் நம்மளோட மதிப்பை அங்கே உணர்த்தும். ஒரு நதி ஓடுறதுனால தான் உயிர்களை வாழ வைக்க முடியும். ஒரு விளக்கு தன்னையே உருக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையையும் பிறருக்கு நம்பிக்கை தர்ற வாழ்க்கையாக இருந்தால் அதுவே இறைவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். அதனால் மனசில் நல்ல எண்ணத்தை விதைங்க, நல்ல வார்த்தை பேசுங்க, ஒரு நல்ல செயல் செய்யுங்க. அதுக்கு மேலே இறைவன் அருளும் நவகிரகங்களின் ஆசீர்வாதமும் தானாகவே உங்களை தேடி வரும். சரி, இன்னைக்கு 12 ராசிகளோட பலனை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.
இது போல தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், அரிய ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி, இன்றைய தினம் இறைவன் அருளாலும் நவக்கிரகங்களின் நல்லாசியாலும் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, நீண்ட ஆயுள் எல்லா நலன்களும் பெருக மனதார பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் நாளை இன்னொரு பயனுள்ள ராசி பலனோடு சந்திப்போம்.